ஆயுத பூஜை அன்னைக்கு காலையிலே அப்பா பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் நல்லா குளிப்பாட்டி பொட்டு வச்சு பூவெல்லாம் நல்லா போட்டு விட்டாங்க. ஏன் அப்படின்னா அண்ணன் வந்து காலையிலே வேலைக்கு போகணும், ஏன்னா வரதுக்கு நைட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே அண்ணன் ஒரு பூஜை போட்டு போக சொல்லிட்டாங்க. நமக்கு வயசாகுதோ இல்லையோ வருஷம் வருஷம் இந்த ஆயுத பூஜை, பொங்கல், தீபாவளி இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்லாம் நமக்கு வருஷம் வருஷம் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்காக வந்து குட்டீஸ் எல்லாம் அவங்கவுங்க சைக்கிளை வந்து நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்க்கவும் நானும் அண்ணனும் சின்ன பிள்ளை இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த ஞாபகங்கள்லாம் நிறையா வந்தது. அப்புறம் வாழையில அறுத்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் நம்மளோட சைக்கிளையும் வந்து நல்லா குளிப்பாட்டி விட்டேன். சாம்பிராணி போடுறதுக்கு நெருப்பு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சின்ன வயசில் வச்சுருக்க புக்கு எல்லாமே எடுத்து என் புக்கு தான் ஃபஸ்ட்டு வைப்பேன், உன் புக்கு தான் ஃபஸ்ட்டு வைப்பேன் அப்படி சொல்லிட்டு தங்கச்சிக்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புக்கு வச்சு சாமி கும்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் உள்ள எல்லா பொருளுக்குமே வந்து பொட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு சுண்டல் பொரிக்கடலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.